நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கோச்சு பிரின்ஸிபல் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ். பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, பிரச்சனை ஆகாமல் பார்த்துக்க தானே சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயா எல்லாருமே சொல்கிறாங்க. சரி பின்னாடி நடக்கிற ப்ராப்ளத்தை அப்புறமா பார்ப்போம், ஆனால் அவங்க வீட்டில் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அதை அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் தனத்தை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சீனை எல்லாமே கிளம்பிடுறாங்க. கோச்சு வந்துட்டு நான் வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை பின்னாடி காலேஜுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மாயா வந்துட்டு தனத்தை கூப்பிட போகிறாங்க. பிரின்ஸிபலை நீங்கள் வெயிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்ல, அவர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வெளியில் வர்றாங்க. சீனோட அப்பா வந்துட்டு கேண்டீனில் இருக்காங்க, அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே நல்ல வேலைக்கு பெரியப்பா வரதை ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. கார்த்திக் சார் வந்து தடுத்துட்டாரு, இல்லாட்டினா அவ்வளோதான், தனத்தை பார்த்துருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும். நம்ம 4 பேருமே க்ளோஸு, எத்தனை பேர் வீட்டுக்கு வெளியில் இருந்திருப்பீங்க, எத்தனை பேர் வீட்டுக்கு உள்ளே போயிருந்திருப்பீங்கன்னு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்று, தட் மை லாஸ்ட் டே, நான் வீட்டுக்கு வெளியில் தான் இருந்திருப்பேன், இது எல்லாத்துக்காரணம் நான் தானே அப்படின்னு சொல்ல, இல்லை இது எல்லாத்துக்காரணம் கோச்சு தான், அவர் மட்டும் என் பேரை லிஸ்ட்டில் இருந்து எடுத்திருந்தா இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவரால் தான் இப்போ பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இதை ஒரு தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் கோச் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, பட் பரவாயில்ல இப்போ தான் நீ வின் பண்ணி காமிச்சிட்டேல அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு கோச் வராங்க. வந்ததுமே சூப்பர் தானா, நீ இப்படி விளையாடுவேன்னு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பரவாயில்ல, ஆனால் உன் மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு. இடையில வந்துட்டு சில பல காரணங்களால் உன்னோட கான்ஃபிடென்ட் வேறு இடத்துக்கு போயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல, இப்போ மறுபடியும் நீ அதே ஃபார்முக்கு வந்துட்ட, இப்போ நான் உன் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுருக்கேன், இனிமேலாவது கண்டதை யோசிக்காமல் ஒழுங்காக விளையாடு அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் கோச், நீங்கள் மட்டும் இல்லாட்டினா இன்றைக்கி நாங்கள் வீட்டில் மாட்டியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல, தனா மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு சாதிச்சு காட்டணும், அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இவள் வந்துட்டு பெரிய ஆளாக வருவா, அப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் மெதுவாக எடுத்து சொல்லிக்கலாம், கண்டிப்பாக அவர் கேட்பாருன்னு எனக்கு தோணுது, தனா நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் வந்துரு அப்படின்னு சொல்ல, கோச்சு பார்த்து வந்துட்டு தனா வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்புறமேட்டு கோச் வந்துட்டு இனிமேலாவது எதை பற்றி யோசிக்காத புரியுதா, விளையாட்டு மட்டும்தான் உன் எண்ணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு விளையாட்டு முக்கியம் நீங்களும் முக்கியம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு தாவி ஓட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் தானே வந்துட்டு ஒரு கனவு உலகத்தில் இருக்க. அடுத்து ரகுராமை ஜானையும் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான், என்ன பார்த்தா அவன் எப்படி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் இருக்க, ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான், உங்களை பற்றி தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அவன் என்னமோ தெரியாமல் பேசின மாதிரிலாம் தெரியல, தெரிஞ்சதே என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க, தானே மாயா படிக்கிற காலேஜ்னால நான் சும்மா இருந்தேன், இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதான், இல்லாட்டினா இந்த மாதிரி அவங்களோட அப்பா சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, வேணாங்க உங்களை பற்றி எங்களுக்கு தான் தெரியல, நீங்கள் எப்பேற்பட்டவங்க நல்லவர்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருக்கு வந்துட்டு பாடம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜானகி சமாதானப்படுத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் சீனு வீட்டில் இருந்துக்கிட்டே மாயா பேசினதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் யார் தெரியுமா, இந்த வீட்டுக்கு ஒரு பில்லர் மாதிரி, இவன் என்ன பிடிச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க, அதை யோசித்து பார்க்குறாங்க. அடுத்து ஜானகிட்ட பேசியிருப்பாங்கல்ல, எனக்கு சீனுன்ற வேர்டு வந்துட்டு காதில் கேட்டால் போதும், என்ன மறந்தே அவனை பற்றின டீட்டெயிலாக நான் வந்துட்டு கேதர் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அது மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் ஏன் வந்துட்டு நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு யோசித்து பார்த்தா அதுக்கு வந்துட்டு விடையே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ருசிச்சு பேசியிருப்பாங்களே, அதை சீனு யோசித்து பார்த்துட்டு, அத்தடியாத்தா அந்த டைரி எங்கே வச்சோன்னு தெரியலையே, யார் கண்ணில் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு பொங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. சரி மாயா ரூமுக்கு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரூமில் போய் தேட, என்னத்தை தேடுற அப்படின்னு கேட்க, என்னோட டைரி அப்படின்றாங்க. உன்னோட டைரி ஓ ரூமில் தானே இருக்குது, இங்கே வந்து தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, மாயா விளையாடாத உங்ககிட்ட தான் இருக்குது குடு அப்படின்னு சொல்ல, அந்த டைரியில் என்னை பற்றி எழுதியிருக்க, நான் எடுத்து ஒழிச்சு வைக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ குடுமாயா உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது அப்படின்றாங்க. என்கிட்டலாம் இல்லைப்பா, ஒழுங்க ரூமை விட்டு வெளியில் போயிரு அப்படின்றாங்க. ஐயோ அதில் நான் உன்னை பற்றி எழுதியிருக்கேன், யாராவது பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்படிவா வலிக்க என்னை பற்றி தானே எழுதியிருக்க, அப்போ அது என்கிட்ட தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு சாரு வராங்க. என்ன சண்டை, நீங்கள் போடுற சண்டை வெளியில் வரைக்கும் கேட்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க, ஒன்னெல்லாம் யாரும் கட்ட பஞ்சாயத்துக்கு அழைக்கலை, ஒழுங்கா இங்கேருந்து பே அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. சாரு சொல்கிறாங்க, நான் அப்படி தான் வருவேன், ஏன்னா இவரோட புருஷனுக்காக நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, என்ன புருஷனா, இன்னும் வந்துட்டு கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே புருஷடா அப்படின்னு சொல்லிட்டு மாயா சிரிக்கிறாங்க. ஆமாம் அதான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல, அப்போ புருஷன் மாறிதான் அப்படின்னு சொல்ல, ஆனதுக்கப்புறம் பேசு, அதுக்கடுத்துலாம் நீ வந்து இங்கே பேச தேவை கிடையாது, இப்போது இது முறப்பையன் முறப்பொண்ணுக்கு உள்ள விளையாட்டு, நீ அதில் வந்துட்டு கலந்துக்க தேவையில்ல பே அப்படின்னு சொல்ல, ஓ நீ முறப்பொண்ணா அப்படின்னு கேட்க, அப்புறம் என்ன நீலாம் ஒன்றும் கிடையாது பே அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிடு. இப்போ அப்படின்ற மாதிரி கோவத்தில் சாரு திட்ட வராங்க. அப்போ
அப்போ வந்துட்டு சீனு சொல்கிறாரு, ஐயோ ஒரு டைரிக்கு இந்த அக்கா போகிறான், எனக்கு டைரியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறேன். சாரு வந்துட்டு மாயா இல்லாத நேரம் ரூமுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, டைரி எங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை. அப்புறமேட்டு ஒரு ட்ராலி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதில் மாயாவோட பாஸ்போர்ட் இருக்குது. அது வந்துட்டு எடுத்து பார்த்துட்டு, ஓ வேர்ல்டு ஃபுல்லாக டூர் போகிறதுக்கு இது பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஐயோ என்கிட்ட சிக்கிட்டியே மாயா சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீனில் காலேஜில் இருக்க ஒரு பொருள் என்கிட்ட இருக்குது, அதை வந்துட்டு சாரு எடுக்க வருவான்னு தெரியும், அதனால தான் என் பேக்லேயே ஒளிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அது என்ன பொருள் அப்படின்ற மாதிரி தனம் கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. அப்போ திடீர்னு போலீஸ் வந்து வா உன்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்ற மாதிரி மாயா கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒழுங்காக வந்து வண்டியில் ஏறு அப்படின்றாங்க. காரணம் சொல்லாமல் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு சீனு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, இவங்களை வந்துட்டு என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு ஏற்றி கூட்டு போயிடறாங்க. அடுத்த சீனில் மாயாவும் சீனு ஒன்றா சேரி கட்டி கோயிலுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.